தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்னை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. தென்னை மரங்களில் ஏற்படும் நோய் தாக்குதல் போன்ற காரணங்களால் தேங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் பொள்ளாச்சி, நெகமம், ஆனைமலை உள்ளிட்ட சில இடங்களில் விவசாயிகள் கள் இறக்கி விற்பனை செய்கின்றனர். தடையை மீறி கள் இறக்கி விற்பனை செய்யும் விவசாயிகளை போலீசார் கைது செய்வது தொடர்கதையாக நடக்கிறது. அந்த வகையில் வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்ற விவசாயியை 20க்கும் மேற்பட்ட தடவை போலீசார் கைது செய்துள்ளனர். தடையை மீறி கள் இறக்கியதாக கைது செய்வார்கள், பிறகு ஜாமீனில் விட்டுவிடுவார்கள். நேற்றும் பாலசுப்ரமணியத்தை கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து தடையை மீறினால் சிறையில் அடைத்து விடுவோம் என போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் மனவேதனை அடைந்த விவசாயி பாலசுப்ரமணியம் கையில் கட்டு கம்பிகளை விலங்கு போல் கட்டிக்கொண்டு பொள்ளாச்சி சப் கலெக்டர் ஆபீஸுக்கு வந்தார். கள் இறக்க அனுமதி வழங்குங்கள், இல்லை என்றால் என் நிலத்தை பிளாட் போட்டு விற்க அனுமதி கொடுங்கள் என சப் கலெக்டர் கேத்ரின் சரண்யாவிடம் மனு அளித்தார். அதன் பிறகு அவர் கூறுகையில் முதல்வர் ஸ்டாலினின் விவசாய விரோத போக்கை கடுமையாக சாடினார். பேர் பாலசுப்ரமணியம், கோவை மாவட்டங்க. நான் விவசாயி. எனக்குள்ள 4 ஏக்கர் தென்னை மரத்தில் 20 தென்னை மரங்களை தென்னையிலேருந்து கல்லும் பதநீரும் நீராக 3ஐயும் கட்டி விற்றுட்டுருக்கிறேன். என்னுடைய வருமானம் தினந்தோறும் ஒரு 400 ரூபா வருதுன்னா, நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறதுனால அந்த காசை எடுத்து அப்படியே விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் 3 ஆண்டு காலத்தில் உலகத்தை சுத்துறேன்னு சொல்லிட்டு இந்திய விவசாயிகளை பாழாக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த தென்னையை காவல்துறை வைத்து துப்பாக்கியால் சுட்டு உங்களுக்கு கல்லால் அடித்து என்னுடைய தென்னை மரங்கள் பட்டு போயிடுச்சுங்க. 20க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் இப்போ பட்டு போயிருக்குது. இந்த நிலையில் என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ கடும் வறட்சி நிலவிட்டுருக்கிற நேரத்தில் நிறைய விவசாயிகள் தென்னை மரத்துக்களை வெட்டிட்டு இருக்கிறாங்க. பொள்ளாச்சி ஏரியாவில் விறகுக்காக விற்றுட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கோடை சுற்றுலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போகிறதெல்லாம் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க. அதாவது ஒரு கிலோ எலுமிச்சம்பழம் 300 ரூபாய்க்கு விற்கிது. தேங்காய் பார்த்திங்கன்னா 200 கிராம் தான் வரும், 6 ரூபா 5 ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்குது. இதனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பார்க்காத முதலமைச்சர் சுற்றுலா போகிறது எங்களை போல விவசாயிகள் கடுமையாக பாதிச்சுட்ருக்குறோம். இந்த எல்லாம் நாங்கள் அரை அடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் கட்டி அந்த மாநில அரசு விவசாயிகளை ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என் மேலே இப்போ இந்த மாதத்துலேயே 2 கேஸு. அதனால் என்னுடைய விவசாய பூமி கலெக்டர் பொள்ளாச்சி சப் கலெக்டர்கிட்ட என்னுடைய விவசாய பூமி விற்று கொடுங்க, எனக்கு வீட்டுமனை பட்டாவாக விற்று கொடுங்க, இதை நான் விற்றுட்டு போய் கேரளாவில் போய் விவசாயம் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரமில்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறேன்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஜெயில் தண்டனை கொடுக்காதீங்க, 5 லிட்டர் கல் விற்றான்னு சொல்லி என் மேலே வழக்கு போட்டு என்னை ரிமாண்ட் பண்ணி என்னுடைய குடும்பத்தை சீரழிக்காதீங்க. நாங்கள்லாம் இப்போ விவகாரத்தை செய்கிற கண்டிஷனில் எங்களுடைய வாழ்வாதாரம் போயிட்டுருக்குது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் போர்டு போட்டு கல் விற்றுட்டுருக்கிறோம். அந்த எல்லாம் பார்க்காம எங்கள் மீது வழக்கு போட்டு காவல்துறையை வைத்து வடகொரிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மீது நாங்கள் விவசாயிகள் வரும் தேர்தலில் கடுமையாக புறக்கணிப்போம். வடகொரிய ஆட்சி நடத்தும் ஸ்டாலினை முழுமையாக அகற்றுவோம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து என்பதை மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நான் இப்போ பீர் கம்பெனி இப்போ பார் ஓப்பன் பண்ணுற சொன்னால் மறுநாள் லைசன்ஸ் கொடுக்கும் தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் மட்டும் ஏன் புறக்கணிக்கணும்? என்ன காரணம்? நாங்கள் என்ன உங்களுக்கு பாவம் செஞ்சோம் சொல்லுங்கள். அதாவது இந்த முதலமைச்சர் வரும் தேர்தலில் வடகொரிய ஆட்சியை அகற்றாமல் நாங்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் இவருக்காக எதிராக போராடுவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.